காலைதோறும் புதியவை. கவனமாக வேலை செய்வோம். ஏப்ரல் 2. அவனுக்கு பின்னாக சாபாயின் குமாரன் ஃபாரூக் பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோடு பழுது பார்த்து கட்டினான். நெகேமியா 3:20. இங்கிலாந்து தேசத்தை சார்ந்த ஏட்ரியன் மற்றும் அவரது மனைவி ஜோன் ஆகியோர் தங்களது வாகனத்தில் பிரான்ஸ் தேசத்திலுள்ள சில இடங்களை சுற்றி பார்க்க சென்றிருந்தனர். அவ்விதமாக செல்லும்போது தங்களுடைய 2 மிதிவண்டிகளையும் எடுத்து சென்றிருந்தனர். அதை காரின் வெளிப்புற பின்பகுதியில் வைக்க அதற்கான வசதி இருந்தது. அவைகள் மழையில் நனையாதவாறு உரை போட்டு நன்றாக மூடியிருந்தனர். கார் செல்ல முடியாத சில இடங்களுக்கும் உடற்பயிற்சி கிடைப்பதற்காகவும் பெட்ரோல் செலவை குறைப்பதற்காகவும் இந்த மிதிவண்டிகளை உபயோகித்தனர். சுற்றுலா முடிந்து சந்தோஷமாக விட திரும்பினர். சுமார் 6 மணி நேர பயணம். இரவு 10:30 மணியளவில் வீடு வந்து சேர்ந்தனர். காரில் இருந்த ஒவ்வொரு பொருட்களாக எடுத்து வீட்டிற்குள் சென்றனர். கடைசியாக வாகனத்தின் பின்னால் இருந்த மிதிவண்டியை எடுக்க சென்று அதன் உரையை அகற்றும்போது உள்ளே 2 கால்கள் தெரிந்தன. 2 பேரும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். அப்பொழுது 16 வயது நிரம்பிய கருப்பின வாலிபன் அதற்குள் இருந்து இறங்கி வந்தான். அவர்களுக்கு மேலும் அதிர்ச்சியாயிருந்தது. அவன் தாகமாயிருப்பதாக கூறினான். உடனே ஒரு பாட்டில் தண்ணீர் கொடுத்தார்கள். உடனடியாக முழுவதையும் குடித்து முடித்து விட்டான். பிரான்ஸ் தேசத்திலிருந்து கள்ளத்தனமாக இங்கிலாந்து வந்து சேருவதற்கு இப்படி செய்திருக்கிறான். இந்த 2 பேரும் பிரான்சிலிருந்து புறப்படும் போது மிதிவண்டியின் உரையை திறந்து லாவகமாக உள்ளே உட்கார்ந்து கொண்டு உரையை மீண்டும் மூடி வைத்திருக்கிறான். உடனே அந்த தம்பதியர் காவல் உதவியை அழைத்தனர். அவர்கள் வந்த அந்த வாலிபன் கைது செய்து கொண்டு சென்றனர். பல சோதனை சாவடிகளை கடந்து இவர்கள் வந்திருந்தனர். ஆனால் சோதனை சாவடிகளின் கவனக்குறைவால் ஒரு நபர் திருட்டாக இந்த தேசத்திற்குள் வந்துவிட்டார். அரசாங்க நடைமுறைப்படி அந்த வாலிபனை அகதியாக ஏற்றுக்கொள்வார்கள். அவனது தாய் நாட்டிற்கு திருப்பி அனுப்பிவிடுவார்கள். அரசாங்கத்திற்கு வீண் செலவுதான். நாம் எல்லோருக்கும் பலவிதமான வேலை கொடுக்கப்பட்டுள்ளன. நாம் கவனக்குறைவாக செயல்பட்டால் குடும்பத்திலும் சபையிலும் அலுவலகங்களிலும் பொது இடங்களிலும் குழப்பங்கள் ஏற்படும். எனவே நமக்கு தரப்பட்ட பொறுப்பு எதுவாயினும் வெகு ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஜெபம். பிதாவே, நாங்கள் செய்யும் வேலைகளில் ஜாக்கிரதையாக கவனமாய் இருக்க கிருபையை தாரும். ஆமேன்.